ராத்திரி கூட இல்லைன்னா கண்டிப்பாக வந்துட்டு இவ படிச்சுட்டு இருக்க மாட்டா, எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் நம்ம போகலாம் இப்போவே அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிறாங்க நம்மளோட இவங்க பாக்கி. அப்புறம் கிளம்பி அங்கேருந்து போக அப்போ தான் வந்துட்டு அவர் சார் இருக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதை பார்த்து நம்மளோட இவங்க வந்துட்டு மனோஹரி, இவ தானே நம்மளுக்கு அருந்ததி கத்துக்கு எதிரியாக வரா, இவளை வந்து போட்டு தள்ளிடுவோன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு வேலைக்காரங்களை கூப்பிட்டு ஸ்டெப்ஸ்லேருந்து அவளை தள்ளி விட்டுருன்னு சொல்கிறாங்க. அவங்களும் போய் தள்ளி விடலான்னு பயந்துக்கிட்டே போக, ஆனால் இவங்க போய் விழுந்துடுறாங்க. கரெக்டாக குப்தா வந்து பிடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அஞ்சு போய் பார்க்குறாங்க. அஞ்சு வந்துட்டு ஒரு டயர்டாகிட்டு அவ்வளோ நேரம் படிச்சுக்கிட்டு படுக்கிறாங்க. கரெக்டாக போயிட்டு, என்ன நீ தூங்கிட்டு தான் இருக்கியா, உன்னை படிப்புன்னு சொல்லிட்டு பார்த்தா உனக்கு உங்கள் அம்மா மேலே பாசமே இல்லை அப்படி இப்படின்னு பாக்கி சொல்ல, அதை கேட்டு அஞ்சு வந்துட்டு அப்படியெல்லாம் சொல்லாத, இப்போ என்ன உனக்கு நான் படிக்கணும் அவ்வளோதான், நான் படிக்கிறேன், எனக்கு மண்டையில் ஏற மாட்டேங்குது, படித்தா தானே மண்டையில் ஏறும்னு கோவமாக திட்டிகிட்டு இருக்கிறாங்க. அப்புறமா எனக்கு படிக்கிறாங்க. சாரி அஞ்சு, நீ அந்த ஸ்கூலுக்கு அவங்க கூட சேர்ந்து போகணும், நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணி அப்படின்ற மாதிரி, அதனால தான் இவ்வளோ கோவப்படுறாங்க, சாரி அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க பாக்கி ஒரு பக்கம். அதுக்கப்புறம் வந்துட்டு அஞ்சு படிச்சுட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே ஹீரோ வந்துட்டே இருக்கும்போது ஒரு லாரி வேகமாக வந்துட்டு போகுது. அதை நிப்பாட்டி அப்புறமா கோவமாக போய் திட்டுறாரு. உன்னால் ஒரு உயிர் போச்சுன்னா என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறமா போலீஸ்க்கு வந்துட்டு அவங்க இருந்த ஊருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி விசாரிக்க சொல்கிறாங்க. அவர் வந்துட்டு அப்போவே வந்துட்டு, சார் அந்த லாரியோட நம்பர் வந்துட்டு ஃபேக்கு, ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லாது எங்கே போச்சு இன்னும் எதுவும் ஒன்றும் தெரியலன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஏதோ பிளான் பண்ணியிருப்பாங்களோன்ற மாதிரி தோணுது. அப்புறம் குப்தா கிட்டே சொல்லி பல டீட்டெயில்ஸ் வந்துட்டு கலெக்ட் பண்ண சொல்கிறாங்க. இந்த மாதிரி பிளான் பண்ணியிருப்பாங்கன்னு தோணுதுன்ற மாதிரி சொல்ல, யார் சார் இருக்கும் அருந்ததி அம்மாவை இப்படி பண்ணது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, அது எனக்கு போட்ட ஸ்கெட்சாக கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் இங்கே பார்த்திங்கன்னா பூலாம் நடந்து இருந்துட்டுருக்காங்க. அருந்ததி குப்தா வந்துட்டு, மகளே நீ இங்கே இருந்தால் கேட்டுக்கோ, உஷாராரு, அந்த கெட்ட சக்தி வந்துச்சுன்னா உனக்கு தான் ஆபத்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க பாட்டு பூலாம் நடந்து வீட்டுக்கு கேட் கிட்ட வராங்க. அப்போது அந்த மந்திரவாதி மாதிரி இருக்கிறவன் பார்த்துடுறான். அதுக்கு முன்னாடியே அவன் வந்துட்டு சவுத்து மேலே உட்காந்துட்டு இருக்கிறத மனோஹரி பார்த்துட்டு குப்தாவை சொல்லி விரட்ட சொல்கிறாங்க. அவரை வந்துட்டு வெளியே அனுப்பிச்சி விட்டுட்டு கேட்டை சாத்தி விட்டுடுறாரு. அப்புறம் அருந்ததி வந்துட்டு பயந்துக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. இவர் வந்துட்டு அருந்ததியை பார்த்தோன்னே சிரிச்சுட்டு கிட்ட போகிறாரு. யார் நீ துருப்புன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் கேட்காம வந்துட்டு அவர் கிட்ட வந்துட்டு இருக்கிறாரு. அப்புறம் ஒரு வேளை குப்தா சொன்ன ஆளாக இருக்கும்போது பயந்துட்டு உள்ளே வராங்க. அவருக்கு பின்னாடி தொத்திட்டு வராரு. குப்தா பார்த்துட்டு, இவன் தொத்திட்டு போகிறான்னா அப்போ முன்னாடி தான் போவான்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு போய் தூரப்போன்ட்டு இது பண்ணாங்க. ஆனால் குப்தாவே அவர் இது பண்ணி விட்டுட்டு வந்துடுறாரு உள்ள. வீட்டுக்குள்ளே வந்தோன்னா ஆன்மான்னு சொல்லி இது பண்ணுறாங்க. அப்புறமா எல்லாருமே இது பண்ணி வெளியே தள்ளி விட்டுறாங்க. நம்ம பாக்கி ஒரு வாட்டி வெளியே பிடிச்சி தள்ளி விடுறாங்க. அப்புறம் எல்லாருமா சேர்ந்து கூட்டிகிட்டு வந்து வெளியே தள்ளிட்டு போடா வெளியே அப்படின்ற மாதிரி துரத்தி விட்டுறாங்க. பயந்து நடுங்கிட்டு நம்மளோட அருந்ததி வந்துட்டு அஞ்சலி ரூமில் போயிட்டு மூலையில் போய் உட்காந்துக்கிறாங்க. ஏதோ ஒரு காத்தடிச்ச மாதிரி ஃபீல் பண்ண நம்ம அஞ்சு கதவு சாத்திடுறாங்க. அப்புறம் அருந்ததி ஃபீல் பண்ணிவிட்டு, அம்மா பயப்படுறது உங்களுக்கு தெரிஞ்சு சாத்தா கதவு சாத்திங்கன்ற மாதிரி வந்து கேட்டுட்ருக்காங்க. ஆனால் அஞ்சு படிச்சுட்டு இருக்காங்க. அதோட எபிசோட் முடிவு.